வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம டிராயிங் போர்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது, அதாவது வரைபட பலகை இருக்கு இல்லையா, அந்த டிராயிங் போர்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வரைபடத்தாள், அதாவது நம்ம ஒரு டிராயிங் வந்து சீட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வைப்போம். அப்போ டிராயிங் போர்டில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எப்போயுமே ஒரு சீட்டு வைப்போம். அடுத்து டிராயிங் போர்டு மேலே எந்த பொருளையுமே நம்ம வைக்கக்கூடாது. ஸோ டிராயிங் போர்டில் எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது எபானி எட்ஜ்னால் நம்ம வரைவதற்காக பயன்படுத்தக்கூடிய, இப்போ மினி டிராஃப்டர்லையோ அல்லது டி ஸ்கொயர்லையோ வரைவதற்காக இருக்கக்கூடிய அந்த சரிவான பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா முன்னுக்கு வந்து மரத்தினாலான பகுதியாக இருந்ததுனால அதை எபானின்னு சொல்லுவாங்க. எபானிங்கிறது வந்து என்னென்னா நம்ம தமிழில் கருங்காலி மரம் இருக்கு இல்லையா, அந்த கருங்காலி மரத்தினுடைய விளிம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எபானி எட்ஜுங்கிறது வந்து அந்த சரிவான பகுதி, அந்த மரத்துண்டில் இருந்ததுனால அந்த மரத்தை மென்ஷன் பண்ணி இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த சரிவான பகுதியை வந்து எப்போவுமே வந்து ஒரே நேர்கோட்டு தன்மையில் இருக்க மாதிரியே வச்சுக்கணும். இல்லைன்னா அதை வந்து டேமேஜ் பண்ணுறதோ எந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து மூணாவதாக இருக்கக்கூடியது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டிராயிங் பேப்பர்ஸ். இந்த டிராயிங் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த பியூரோ ஆஃப் பிஏஎஸ்ஸின் படி ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒரு சின்ன சிம்பிளான ட்ரிக் மூலமாக சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.